அனைவரும் நலமா? எழுத்துக்கள் பிறக்கும் இடம். எழுத்துக்கள் பிறக்கும் இடம். உயிரெழுத்துக்கள் கழுத்திலிருந்து பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் உயிரெழுத்துக்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். உயிரெழுத்துக்கள் கழுத்திலிருந்து பிறக்கின்றன. கழுத்தில் உயிர் இருக்குது. நாம் வச்சுங்க, நினைவில் வச்சுங்க. அதுக்கடுத்தது மெல்லினம். மெல்லினம் கசட தப்பற இருக்குங்களா? கச்சட தப்பற. இக், இச், இட், இத், இப், இர் சொல்லி பாருங்கள். அழுத்தி சொன்னோம்னா அது மார்புலேருந்து தான் வரும். அப்போ வலிமையான மார்பு, வலிமையான மார்பு, அதாவது மார்பு வலிமையாக இருக்கணும் அப்படின்றதுலேருந்து வலிமையான மார்பு. இக் இங்கே மார்பில் உருவாகிட்டு ஆ உயிரெழுத்துக்கள் உருவாகும்போது கா என்ற எழுத்து வந்து இக் மார்பிலிருந்தும் கழுத்து வழியாக, கழுத்துலேருந்தும் ஆ பிறந்து வாய் வழியாக அவங்களுக்கு வந்து கா அப்படின்னு வருது. அதனால் மெய்யெழுத்துக்களில் வல்லினம் மார்பிலிருந்து பிறகு வல்லினம் சொல்லி பாருங்கள் நீங்களே. இது நம்ம இயல்பாக எளிமையாக நினைவு வச்சுக்கிறதுக்கு வலிமையான மார்பு. எப்படி கழுத்திலிருந்து உயிர் இருக்கின்ற உயிரெழுத்துக்கள் கழுத்தில் இருக்கின்ற மாதிரி வலிமையான மார்பு, வலிமையான மார்பில் வல்லினம் இருக்குது, வலிமை. அதுக்கடுத்து மெல்லினம். மெல்லினம் வலிமை ஞான நம்மன இங் ஏஞ்ச் ஏன் எப்படின்னா சொல்லி பாருங்க. காற்று மூச்சு வழியாக வரும், மூக்கு வழியாக. அதாவது மூச்சு காற்று நீங்கள் மூக்கு மூடும்போது தான் உங்களுக்கு மூச்சு காற்றாக வரும். அந்த மெல்லினம் இது எப்படி நினைவு வச்சுக்கலாம் அப்படின்னா, மென்மையான மூக்கு. இப்போ குத்துச்சண்டை வீரர்கள்லாம் முதல்ல குத்துச்சண்டை பயிற்சி பண்ணும்போது மூக்கில் அடிபட்டுதுன்னா ரத்தம் வரும், அதுக்கப்புறம் வராது. ஏன்னா அந்த தண்டு உடச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு அந்த அளவுக்கு நம்ம குத்துச்சண்டை வீரர்லாம் இல்லை, அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ மூக்குன்றது நம்ம எளிமையான இது ஏதாவது ஒரு இதில் மூக்கில் அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வந்துடும். காட்டினா மற்ற இடத்தை விட மூக்கு வந்து ரொம்ப மென்மையானது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அப்போ மெல்லிய மூக்கு, மெல்லினம். மூக்கு வந்து ஒரு மெல்லினமாக எடுத்துக்கலாம் நம்ம உடம்புல. மூக்கில் அடிபட்டால் ரத்தம் வந்துடுது அப்படின்போது மெல்லியம். இவங்க ரொம்ப மெல்லிசான, நம்ம ரொம்ப மெல்லிய மூக்கு அப்படின்போது வலிமையான மார்பு, மெல்லிய மூக்கு. ரைட்டுங்களா? அப்போ வந்து நம்ம மூக்கில் தான் வரும். நீங்கள் அப்படி பயிற்சி பண்ணி பார்க்கலாம். இங்கு சொல்லி பார்த்துங்க, இங்கே வந்து வராது. மூக்கை மூடிட்டா வராது. அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு வந்து அது தெரியும். உங்களுக்கு ரொம்ப அப்படின்றப்போ இங்கே வந்து மூக்கிலே நிற்கும். இஞ்சி எது சொன்னாலும் இந்த மெல்லினம் மட்டும் மூக்கு வழியாக வரும். மூக்கு பிறக்கும் இடம் வந்து மூக்கு தான். சரிங்களா? மெல்லினம். அதுக்கடுத்து வந்து இடையினம். இடையினம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கழுத்து, அதான் மன்னிக்கணும், வலிமையான மார்பு, மார்பு மெல்லின மூக்கு, இடையில் இருக்கிறது கழுத்து. சரிங்களா? அப்போ இடையினம் வந்து கழுத்து. இடையினம் நீங்கள் சொல்லியும் பார்க்கலாம். யாரால வாழ இருக்குங்களா? இ, இர், இவ், இழ், இல் எப்படி சொன்னாலும் உங்களுக்கு வந்து இங்கே தான் இழ் வரும். அது மூலயமா மறுபடியும் இழும் ஆவம் சேர்ந்து இழாவாக வரும். அப்போது மூக்குக்கும் மார்புக்கும் நடுவில் இருக்கிற இடையில் இருக்கும் இடையினம் கழுத்து. சரிங்களா? அதுக்கடுத்தது ஆயுதம். ஆயுதம் வந்து தலையிலிருந்து பிறக்குது. ஒரு மனிதனுக்கு ஆயுதம், ஆயுதத்துக்கு பேர் ஆயுதம் வச்சுங்க. ஆயுதம் வந்து அறிவு தான். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக ஆரன். நம்ம உள்ளே இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து அழிக்க முடியாது. அறிவுன்றது ஒருத்தருக்கு மூளை தான் அறிவு. கரெக்டுங்களா? நிறைய பேர் இதயத்தை கேட்டு வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் எதுவும் சொல்லாது, அதை கேட்டு வேலை செய்ய முடியாது. இது ரெண்டுமே மூளை தான். சரிங்களா? அறிவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அது மூளையிலேருந்து தான் வரும். மூளை தான் அறிவு. சரிங்களா? அப்போ மூளை தான் அறிவோடு இருக்கிறதுனால மூளை வந்து தலையில் தான் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஆயுதமாக அதை நினச்சிக்கலாம். அப்போ ஆயுத எழுத்து அப்படி என்பது வந்து நமக்கு தலையிலேருந்து வருது. நீங்கள் அக்து, கக்ஸு, எக்கு சொல்லி பாருங்கள். அந்த ஆயுதம் சொல்லும்போது மட்டும் தலையில் ஒரு அதிர்வு ஏற்படும். அக்து சொல்லி பாருங்கள். மற்ற எந்த எழுத்து சொல்லும் போதும் தலைலாம் அதிராது. அக்து சொல்லி பாருங்கள், தலை அதிரும். எக்கு சொல்லி பாருங்கள். கக்ஸு, இக்கு இல்லை, நிறைய பேர் ஆயுத எழுத்தை வந்து இக்கால் நினச்சிப்பாங்க. இக் அப்படின்னு இக்கு மார்பிலேருந்து பிறகு. எக்கு சொல்லும்போது இக்குன்னு சொல்லுவீங்க, இக்கு சொல்ல மாட்டோம். அந்த இக்கு சொல்லும்போது உங்களுக்கு தலையிலேருந்து வரும். நல்லா நீங்கள் உணர்ச்சியாக சொல்லிப்பாங்க. நம்ம வழியாக தெரிஞ்சினாலும் தமிழ் வந்து ஒரு அறிவியல் மொழி. நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா
நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழி, ஒரே ஒரு மொழியை நம்ம ஒரு எழுத்தை எழுதணும் அப்படின்னா பூனை அப்படின்னா நம்ம பூனைன்னு எழுதுகிற மாதிரியே படிப்போம், படிக்கிற மாதிரியே சொல்லுவோம். ஆனால் அது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா நான் ஆங்கிலம் எழுத்துப்படி சொல்லணும், எழுத்து கற்றுக்கிட்டு ஆங்கிலத்தில் அப்படின்னா பூனையை சொல்லும்போது நான் சிஏடின்னு சொல்லணும். சிஏடி இங்கே வா, சிஏடி அங்கே போன்னு சொல்லணும். ஆனால் தமிழ் வந்து பூனைன்னு நான் சொல்லிட்டேன்னா பூனை தான் எழுதுவேன், பூனை தான் படிப்பேன், பூனை தான் நான் சொல்லுவேன். மூணுமே இருக்குது. அதனால் தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழின்ற சிறப்புலையும் இந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் என்ன சொல்லவே தெரியாது. அதெல்லாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். எவ்வளோ இருக்குது இதில். கொஞ்சமாக நம்ம போட்டித் தேர்வு வழியில் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து 200 கேள்வியில் 180 நிமிடங்களில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால நமக்கு 1 நிமிடத்துக்கும் குறைவாக இருக்குது. அப்போ நம்ம வந்து கேள்விகளை வந்து மிக எளிதாக புரிஞ்சுன்னு மிக எளிதாக நினைவில் வச்சுன்னு நம்ம எல்லாருமே தெரியுது. அதாவது இதுக்கு விடை இதுதான் அப்படின்னு தெரியும். அதை யோசிக்கிற நேரமோ அது இதுவா அதுவான்னு குழம்புற நேரமோ தான் நம்மளை வந்து வேலை வாங்கிறதுக்கும் எனக்கு 1 மதிப்பெண்ணில் 1.5 மதிப்பெண்ணில் போயிடுச்சு, ஒரு கேள்வியில் போயிடுச்சு, நான் தவறு ஆன்சர் பண்ணுறேன், ரொம்ப நேரம் யோசிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஈஸியாக நினைவில் வச்சுக்கணும். தமிழ் நல்லா இருக்குங்க. நீங்கள் இயல்பாகவும் தெரிஞ்சுக்கலாம், நல்லா இதாகவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஈஸியாக எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறேன். உயிர், கழுத்தில் உயிர் இருக்குது, வலிமையான மார்பு, மெல்லிய மூக்கு, மூக்குக்கும் கழுத்துக்கும் இடையில் மறுபடியும் வரேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த இதில் சொல்லி ரொம்ப பழக்கம். நம்ம இதை நம்ம நிறைய மக்களை கொண்டு போயிடணும், நம்ம தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்கிறோம், இது இன்னும் நிறைய பேர் கொண்டு போனதுனால தான் இதுலேயே வரேன். சரிங்களா? அப்போ வந்து வலிமையான மார்பு, மெல்லின மூக்கு, இடையில் கழுத்து, இடையினம் கழுத்து, உயிர் எழுத்து, உயிர் கழுத்தில் இருக்குது. ஆயுதம் வந்து அறிவு தான் ஆயுதம், ஆயுதம் வந்து தலையில் இருக்குது, தலையிலேருந்து ஆயுதம் பிறகு. எவ்வளோதான் எழுத்துக்கள் பிறக்கும் இடம். தமிழ் வாழ்க. நம்ம வந்து அடுத்த இதில் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, அறிவுகள் இருக்குங்களா 6 அறிவு, அந்த 6 அறிவை எவ்வளோ இயல்பாக நினைவு வச்சுக்கலான்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்த காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.